그대 잠깐 눈을 붙일 때 나는 마음에 불을 붙여요. 비밀의 나만의 초콜릿. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. السلام عليكم. Hello everyone, welcome back to our channel. So few monthsல ரமதானே வரப்போது. இப்போதான் நான் பக்ரீத் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் வந்து லத்தாஜிக்காக இல்லை, சம்திங்ஸ் ஹேப்பன்ஸ், சம் ஃப்ளாஸ், ஹெல்த் இஷ்யூஸ் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ ப்ராப்பராக நான் உட்காந்து வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்குற நிலமையில இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓர்க்கமாக்கி என்ன நானே மோட்டிவேட் பண்ணிட்டு எப்போதான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணலான்னு உட்காரணும். அப்போதான் ஏதாவது அப்டிக்கல்ஸ், ஏதாச்சும் ஒரு சவுண்ட் விண்டோஸ் வழியாக வந்துட்டே இருக்கும். நானும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு லிமிட்க்கு மேலே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா, எவ்வளோதான் நம்ம மேனேஜ் பண்ணுறது, அகெயின் சவுண்ட் வந்துட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி தூக்கி வச்சிடுறது. ஸோ இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. பக்கத்தில் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது போல், அந்த சவுண்ட் ப்ளஸ் வந்து பேஷன்ஸோட சவுண்ட். ஸோ இது வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணிவிட்டு, அதனாலேயே என்னால் மோஸ்ட்டாக வந்து vlogs அப்லோட் பண்ணுறதுக்கும் அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. நான் பக்ரீத்க்கு நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தேன். அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண குக்கிங்லேருந்து எல்லாமே ஃப்ளாப் தான். எப்போதுமே நல்லா வர அகரகர் அன்னைக்கு வந்து சொதப்பிச்சு. எப்போதுமே மீன்ஸ் நான் நிறைய டைம் செஞ்சதில்லை, ஒரு 2 to 3 டைம் செஞ்சுருக்கேன். பட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது கூட கரெக்டாக வந்துச்சு. பட் லாஸ்ட் டைம் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. அண்ட் தென் வந்து வட்டலப்போ அதுவுமே வந்து சொதப்பிடுச்சு. சரி ஓகே, இதுவே வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் டைமும் 2 மணி ஆயிடுச்சு. காலையில் தொழுவ போகணும். இதுக்கப்புறம் இன்க்ரீடியன்ஸ் எதுவும் போட்டு எதுவும் செஞ்சு சொதப்ப வேணாம்னு சொல்லிட்டு நானே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மார்னிங் ட்ரெஸ் வந்து ஃபோட்டோ எடுத்து ஃபேமிலிக்கு அனுப்புறதுக்கும் என்னோடய ஃபோன் வந்து மக்கட் பண்ணிடுச்சு. அவங்களோட ஃபோனாக இருந்தாலும் எனக்கு அந்த கேமரா செட்டிங் சுத்தமாக பிடிக்காது. ஸோ என்னோடய மொபைலில் தான் நான் எடுக்கணும்னு நினைப்பேன். அதுவுமே வந்து இந்த மாதிரி ஆச்சு. சரி உட்காந்து அதை கரெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக என்னோடய கேமரா செட்டிங்ஸ் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா இன்னைக்கு வெக்கேஷன் டே 1. கண்டிப்பாக அவுட்டிங் பிளான் இருக்கும்னு தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஃபேமிலிஸோட வெளியில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் போகிற வரைக்குமே எங்கே போகிறோன்னு எனக்கு தெரியாது. ஸோ அஜ்மான் தான் போகணும். ஃபைனலாக அஜ்மானில் அல்சஹரா பீச். இந்த போட் தான் எடுத்திருந்தோம். ஆக்சுவலி நாங்கள் அங்கே ரீச் ஆகிறதுக்கு ஈவினிங் ஆகிடுச்சு. அப்புறம் போட்டிங் போகிறதுக்கு நைட் ஆகிடுச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ரைட் நல்லபடியாக தான் இருந்துச்சு. டே டைமில் போயிருந்தோம் அப்படின்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி போட்டிங் போயிருக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் இங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கும் ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ நைட் டைம் அப்படின்றதுனால நாங்கள் அவ்வளோ தூரம் போகல. பாதிலேயே வந்து போட் வந்து டர்ன் ஆகிடுச்சு. போட்டிங் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் எங்கே போகலான்னு டிசைட் பண்ணுறதுக்கு 1/2 an hourக்கு மேலே சீரியஸான கிளப் மீட்டிங்கே நடந்துச்சு. அவங்களுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒரு வழியாக டிசைட் பண்ணி வர வழியில் ஃபெஸ்டிவல் லேண்ட் பார்த்துருந்தோம். சரி அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ஸையும் ப்ளே பண்ண வைக்கலான்னு அவங்களும் டிசைட் பண்ணி ஃபைனலி ஃபெஸ்டிவல் லேண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே போகும்போது எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, சின்ன பிள்ளையில் பெருநாளைக்கு பெருநாக்களை போகும்ல அதே மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே போய் என்டர் ஆனதும் அந்த வைப்ஸு, சவுண்ட்ஸு, ரைட்ஸு அதெல்லாம் பார்க்கும்போது பெருநாக்குள்ள ஃபீல் வந்துச்சு. துபாய்க்கு வந்து இதுக்கு பெருநாக்களுக்கும் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் குளோபல் வில்லேஜில் பண்ண மாதிரி எதுவும் அட்ராசிட்டிஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக இருந்தேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் நிறைய பேரும் வந்திருந்தாங்க. ப்ளஸ் வந்து எனக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நைட்லாம் வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. அங்கே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட கிட்ஸை
ரைட்டில் அழைச்சிட்டு போட்டு அதை ப்ளே பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. கிட்ஸ்க்கு ப்ளே ஏரியாஸ் ரைட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படியே அங்கே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு தென் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ டின்னர் வீடியோஸ்லாம் பெருசாக எடுக்க முடியல, சம் ப்ரைவசி ரீசன்ஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டே 1. ஸோ இது வந்து டே 2 ஆஃப் வீட் வெக்கேஷன். ஸோ இன்றைக்கும் எங்கே போகலாங்கிற பிளான்லாம் இல்லை, பட் ஏர்லியாகவே கிளம்பியாச்சு. ஸோ ஏர்லியாக போகணும் அப்படின்னா எங்கே போகலாம் எதுன்னு டிசைட் பண்ணி போகலாம் அப்படின்னு என்னவோ தெரியல. அன்றைக்கி நீங்கள் எங்கே போகிறீங்களோ போங்க அப்படின்ட்டு பேக் சீட்டில் நல்லா படுத்து தூங்கிட்டேன். அப்பப்போ வந்து வேக்கப் பார்க்கும்போது ஆக்சுவலி நான் லொக்கேஷன் ரீச் ஆக போகும்போது தான் இந்த வீடியோஸ் கூட எடுத்தது. எங்கே போயிருந்தோம் அப்படின்னா சவுத் துபாய்க்கு போயிருந்தோம். அங்கே ரிவர்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அது வந்து யூரோப் இன்ஸ்பயர்டு சிட்டி மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்க்கிங் ஏரியாவிலேருந்து எக்ஸாக்ட் லொக்கேஷன் போகிறதுக்கு ரொம்ப தூரமாக இருந்துச்சு. ஸோ நடக்க முடியாது. ஸோ 40 dirhams நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ரைடு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமேன்னு சொல்லிட்டு போகணும். பட் போகும்போது தான் தெரிஞ்சிச்சு ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும், நடந்து வந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி. வேஸ்ட்டாக 40 dirhams போயிடுச்சு. பட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரிவர்லேண்டுக்கு வந்தாச்சு. இங்கே பர் பர்சனுக்கு 35 dirhams என்ட்ரி ஃபீ. அதுக்கப்புறம் வந்து நம்ம தான் வந்து எக்ஸ்பென்சஸ் பண்ணிக்கணும். ஏதாவது சாப்பிட்றோம் அப்படின்னா எந்த கூப்பன்ஸும் கிடையாது. பட் நாங்கள் இருக்குன்னு நினச்சி தான் வந்துருந்தோம். KFCயில் 20 dirhams வரைக்கும் வந்து பர் பர்சனுக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. பட் உள்ளே வந்தது தான் தெரிஞ்சிச்சு லாஸ்ட் இயரே அது ஃபினிஷ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் அப்புறம் ஏன் ஸ்டில் வந்து அந்த ஆஃபரை வந்து ரிசப்ஷன் ஏரியாவில் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சைட் சீன்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டதுனால சன் வச்சு செஞ்சிருச்சு. எங்களால் அங்கே நிற்கவே முடியல, அவ்வளோ ஸ்வெட்டர். பக்ரீத் டைம்லாம் என்ன மாதிரி சம்மர்ஸ் இருந்துச்சு துபாயிலன்னு தெரிஞ்சிருக்கும். மேபி துபாயில் இருக்கவங்களுக்கு சரியான ஹாட்டாக இருந்துச்சு. ஸோ அங்கே ஒரு காஃபி ஷாப் இருந்துச்சு, அங்கே வந்து ஃப்ரீ என்ட்ரி. ஸோ நம்ம அங்கே காஃபி குடித்தா தான் அங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை, அவங்க மட்டும்தான் அந்த ஃபெசிலிட்டி வச்சுருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ஏசியில் போட்டு ரெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்க்குறது, திரும்ப அங்கே போய் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்க்குறது, இப்படி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு. அண்ட் ஆக்சுவலி வந்து இங்கே வந்தோன்னா ரிவர்லேண்டுக்கு யூரோப்பியன் இன்ஸ்பயர்டு பில்டிங்ஸ் அந்த மாதிரி பார்க்கலாம். அப்புறம் ஸ்பானிஷ் ஃபுட்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் தென் இந்த மாதிரி வேர்ல்டில் இருக்க பாப்புலரான பில்டிங்ஸோட மினியேச்சர் ஸ்கேட்சு மாதிரி வச்சுருப்பாங்க, அதை பார்க்கலாம். ஸோ இது வந்து சைட் சீன் மாதிரி தான் இருக்கும். பட் இதுக்கு சரௌண்டிங்ஸ்லேயே ரியல் மேட்ரிட் வேர்ல்ட், ஃபுட்பால் தீம் பார்க், லெகோலேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே தான் வந்து போகணும். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக லெகோலேண்ட் போகிறோம். அங்கே நிறைய ரைட்ஸ் இருந்துச்சு, நிறையா எப்படி சொல்கிறது, எங்கள் சைட் சீன் மட்டும்தான். பட் அங்கே நம்மளை என்கேஜாக வச்சுக்கிற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் வந்து அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. பிகாஸ் இங்கே 35 dirhams தான், பட் அங்கே வந்து என்ட்ரி ஃபீ எக்ஸ்பென்சிவ். அங்கே உள்ளே போனதும் ஒவ்வொரு ரைடுக்கும் ரீசார்ஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்க ஒவ்வொரு மினியேச்சர் ஸ்கேட்சஸும் வந்து அப்படியே வந்து எப்படி சொல்கிறது, ரியல் பில்டிங்ஸ் மாதிரி இருந்துச்சு லுக் வைஸ் பார்க்கும்போது. குட்டி குட்டி விஷயமும் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ஆர்கிடெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அங்கே வந்து வாக் போட்டு ஒரு ஏரியாவாக சைட் சீன் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கீழே இருந்து நம்ம மேலே பார்த்த அந்த ஹாட் பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜ் மேலே ஏறி வந்தாச்சு. என்ன மாதிரி அதெல்லாம் அங்கே போகிறது வந்து ரொம்ப கஷ்டம். பிகாஸ் வந்து எனக்கு கால் வலி அவ்வளோதான். பாவம் என்னோட கால் அழுதுருக்கும், அழுதுச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்தது அதோட எஃபெக்ட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு.
ஸோ நானாக அவ்வளோ தூரம் நடக்கிறதெல்லாம் பெருசு. இவ்வளோ தூரம் நடந்து இவ்வளோ சைட் சீன் பார்த்து எதுக்கிட்டா பார்க்கணும், எதுக்கிட்டா வந்தோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போனேன். நீங்களும் இந்த மாதிரி பர்சன் அப்படின்னா இந்த லொக்கேஷன்லாம் வீடியோவில் பார்க்குறதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உள்ளெல்லாம் நடந்து வாக் பண்ணி இவ்வளோதையும் சுற்றி பார்க்கணுமா என்ன, தேவையில்லாமல் போய் மாட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு அழுதுட்டு அப்புறம் ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருந்துச்சு, அங்கே உட்காந்து அழுதுகிட்டு மீன்ஸ் அந்த மாதிரி கண்டிஷனுக்கு போயிட்டேன் ஒரு சுச்சுவேஷனில். அதுக்கு மேலே நான் நடக்க முடியாது அப்படின்னு அங்கேயே உட்காந்தாச்சு. ஒரு வாசமில்ல கிளையின் மேல் ஒரு வாசமில்ல பூவை போல் பூவாசமதி செயலே அலைகள் தந்து மேகத்தில் சிறு துளி கூட ஒப்பில்லை மழை நீரோமதி செயலே. மின்சாரம் இல்லாமல் மிதைக்கின்ற தீபம் போல் மேனி கொண்ட விண்மீனிகளாகி செயலே உடலுக்குள் எங்கே உயிருள்ளதென்பது உயிருக்குள் காதில் எங்குள்ளதென்பது நினைத்தால் அதிசயமே. தென் அப்படியே சுற்றி பார்த்துட்டு காஃபி ஏதாவது சாய் குடிச்சிட்டு இல்லைன்னா ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு ஃபயர் ஒர்க்ஸ் லைட் ஒர்க்ஸ்லாம் போடுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகணும். அங்கே போயிட்டுருக்கும்போது நிறைய அங்கே இருக்க பில்டிங்ஸாக இருக்கட்டும், அந்த கிராஸ் ட்ரீஸாக இருக்கட்டும், அவ்வளோ ப்ளசண்ட்டாக ஃபீல் கூட இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போ ஒரு பாட்டில் வந்தோம்ல, ஒரு காஃபி ஷாப்க்கு வெளியிலேருந்து வீடியோ எடுக்கும்போது நடுவில் ரிவர், ஆப்போசிட்டில் ஒரு சில பில்டிங்ஸ்லாம் இருந்துச்சுல. ஸோ அந்த ரிவர் தாண்டி ஆப்போசிட் சைடு நம்ம போகணும். இப்போ பிரிட்ஜில் நம்ம இருக்கோம். பிரிட்ஜ்லேருந்து கீழே இறங்கி நம்ம காஃபி ஷாப்க்கு வெளியிலேருந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்த சைடுக்கும் ஆப்போசிட் சைடு. ஸோ ரொம்ப தூரம் தான். ஃபைனலி நடந்து அந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு. குளோபல் வில்லேஜ் போனப்போ எனக்கு பெப்சிங்கிற மாதிரியான கிரேவிங்ஸ் இருந்துச்சு. இங்கே எனக்கு டீ குடிக்கணும், சாய் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டே போட்டுருந்துச்சு. ஃபைனலி நாங்கள் லொக்கேஷன்லேயும் ஷார்ட் அண்ட் ஜாய்னு ஒரு ஷாப் இருந்துச்சு. ஸோ அங்கே டீ வாங்கிட்டு லைட் ஒர்க்ஸ் பார்க்குறதுக்காக அந்த பிளேஸ்க்கு போயாச்சு. நெஞ்சிலே தாங்குவே காணும் போதே கரையினை கட்டி போட்டால் காயமின்றி வெட்டி போட்டால் உயிரை ஏதோ செய்தாள். அப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். அங்கே ஃபயர் ஒர்க்ஸ் லைட் ஒர்க்ஸ் எதுவும் அன்றைக்கி இல்லை போல இருக்கு. ஸோ என்னடா அது, இன்னைக்கு ரிவர்லேண்ட் ஃபயர் ஒர்க்ஸ் லைட் ஒர்க்ஸ் அதுவும் பார்க்க முடியல. 20 dirhamsக்கு ஃபுட் அவைல் பண்ணலான்னு ட்ரை பண்ணோம், அதுவுமே அவைல் பண்ண முடியல. எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. ஜஸ்ட் சைட் சீனுக்காக வந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்செட்டாக தான் இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. ஸோ இட்ஸ் டைம் டு கோ அவுட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். அப்போ ஒரு காஃபி மேக்கிங் மிஷின் பார்த்தேன். அங்கே அதுவே காஃபி மேக் பண்ணிவிட்டு டாப்பிங்ஸ் போட்டுட்டு அதுவே சர்வ் பண்ணிச்சு. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ வீடியோஸ் எடுத்திருந்தேன். ரிவர்லேண்ட்லேருந்து வெளியே வந்தாச்சு.
அப்படி வரும்போது தான் நாங்கள் லெகோலேண்டோட அந்த அட்வென்ச்சரஸ் ரைட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சிச்சு, அதை பார்த்தோம். ஸோ வந்து நெக்ஸ்ட் டைம் இட்ஸ் அ கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. அப்புறம் சாப்பிட்டு எங்கே போகலாங்கிறது ஒரு பெரிய கொஷின்மா. ஸோ நம்ம லொக்கேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலான்ட்டு ஃபெஸ்டிவல் சிட்டி போயிருந்தாங்க. ஃபெஸ்டிவல் சிட்டியில் அங்கே அந்த சிட்டி சென்டரில் போயிட்டு ஃபுட் கோர்ட்டில் ஏதாச்சும் பார்க்கலாம், இல்லை அப்படின்னா கேசி வாங்கிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு தான் பிளான். ஸோ ஆஸ் யூஸ்வல் நமக்கு வந்து கேசி ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் அங்கேயே வந்து டின்னர் ஃபினிஷ் பண்ணிக்கலான்னு ஸோ அங்கேயே ஃபினிஷ் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. That's all about my Bakrid vlog, 8th vacation. See you soon with my another video. Tata! Thank you.